சரிகமபா நிகழ்ச்சியில ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வாரம் என்ன நடக்கப் போகுது? யாரு செலக்ட் ஆக போறா? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் மண் வாசனை வாரம். அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சூப்பரா பாடியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த வாரம் சுமனாக இருக்கட்டும், அபிஷேகாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் மண் வாசனை ரவுண்ட். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே கிராமத்து பாடல்கள் அவ்வளோ சூப்பராக வரும். அதனால பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு ரவுண்டில் எல்லாரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது டிக்கெட் டு ஃபினாலோட 3வது பர்சன் யார் அப்படிங்கிறது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தில் திணறி போயிருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்தில் தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் ரொம்பவே என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரு. அண்ட் அப்போ அவர் அங்கே நின்றுட்டு இருக்கப்ப அபிஷேகாவை பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேகா உன்னை என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில. இந்த முறை எங்கள் எல்லாரையுமே நீங்கள் குழப்பிட்டீங்க. எப்போவும் சூப்பராக பாடிக்கிட்டு இருப்ப, அதை விட ஒருபடி மேலே இந்த முறை நீ ரொம்ப சூப்பராக பாடிட்ட. இந்த மாதிரியான ஒரு பாடலை நீ போன வாரம் பாடியிருக்க கூடாதா? உனக்கு அழகாக அந்த டிக்கெட்டு ஃபினாலவே தூக்கி கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன். இந்த மாதிரியான ஒரு ரவுண்டில் நீங்கள் எல்லாருமே சூப்பராக பாடி தொலைஞ்சிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் சுமன்லாம் வந்து அவ்வளவு சூப்பராக பாடியிருக்கான். இப்போ யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதே என்னால் யோகிக்க முடியல. இவங்களுக்கு கொடுத்தா ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னு தோணும், அவங்களுக்கு கொடுத்தா ஐயோ இந்த பொண்ணு நல்லா பாடினாலேன்னு தோணும். என்னை வந்து ஒரு தர்ம சங்கடத்தில் நீங்கள் எல்லாருமே நிற்க வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேகாவை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அபிஷேகாவை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது ஒருவேளை இந்த முறை அபிஷேகாவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்கிறாரா, இல்லை அபிஷேகா தான் இன்னைக்கு நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்கிறாரா, இல்லை சுமனும் நல்லா பாடியிருக்கான்னு சொல்கிறாரு. ஒருவேளை சுமனுக்கு கொடுக்க போகிறதுனால அபிஷேகா கிட்ட அப்படி சொல்கிறாரா அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அங்கே ஸ்டேஜில் குழம்பி போயிருந்திருக்காங்க. கண்டஸ்டன்ஸும் எல்லாருமே என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் புலம்பி இருந்திருக்காங்க. அண்ட் இதற்கான ஒரு முடிவை மட்டும் சஸ்பென்ஸாகவே வச்சுருந்துருக்காங்க. இந்த வாரம் மட்டும்தான் நமக்கு தெரியும் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. ஒரு புறம் மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கிறதுனால சுமனையுமே நம்ம நார்மலாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப சூப்பராக பாடி ஷால்வெல்லாம் போட்டிருக்காங்களாமா. வந்திருந்த ஜட்ஜஸ் முதற்கொண்டு அங்கே இருந்த சீஃப் கெஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ சுமனுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை கிடச்சிருக்க. அதே நேரம் அபிஷேகாவும் வந்து குறைச்சி இடப்பட முடியாது, வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாரம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் தரமான பர்ஃபார்மன்ஸை அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ் தான் பயங்கரமாக குழம்பி போயிருந்திருக்காங்க. 4 ஜட்ஜஸும் பேசி என்ன முடிவு எடுத்திருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சண்டே தான் நமக்கு தெரியும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் யார் செலக்ட் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யார் வரலன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.